யூடியூப் சேனல் நம்ம இப்போ ஓணம்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஓனியன் சீரியஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பருப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, பருப்பு, சின்ன வெங்காயம், அது 2-3 பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, ஜீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். காய்கறியெல்லாம் என்ன காய்கறி எல்லாமே எல்லா காய்கறிகளையும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். சாம்பாருக்கு காய்கறி அதிகமாக சேர்க்கும் போது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காய்கறி எல்லாம் வெட்டி வைக்க போகிறோம். இனி பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நிலைமையில் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறிகளும் இது கூட சேர்க்க போகிறோம். காய்கறி எல்லாம் சேர்ந்து வேகணும். ஸோ ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு போடணும். உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் பார்த்து போடணும். நம்ம இதில் என்ன அப்படின்னா, சாம்பார் பொடி இதில் போட மாட்டோம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் பொடியை இந்த கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், சட்டியில் போட்டு வறுத்துட்டு போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பருப்புலேயும் வெந்திருக்கு, நமக்கு கொஞ்சம் காயிலையும் தண்ணி விடும். அதனால பாதி ஊற்றினா போதும். உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நான் வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து நம்ம நல்ல காய்கறியெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தான் துண்டு துண்டாக இருக்கணும். சாம்பார்னாலே இப்படி தான் காயாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சட்டி வச்சுட்டு கடுகு, அதாவது நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்மளோட காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா வந்து இதில் வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியும் காய பொடியும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டு, இனி நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவுனா ரெடி. பார்த்திங்கன்னா நல்ல மணமாக சாம்பார் ரெடி ஆகிட்டு பயங்கர நெடி. ஏன்னா நம்ம வந்து பொடியை வந்து வறுத்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய். இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து எண்ணெயை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் சுற்றி எண்ணெய் வரணும். இனி எல்லா காய்கறியும் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இதில் உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா குளிக்க எடுத்து எல்லா பாகத்துலையும் வர மாதிரி பட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பரவி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ நான் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே விட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூனு நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நான் தயிர் இல்லாதனால லெபான் ஊற்றுறேன். நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைக்கோம்ல, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இதை நல்லா திரியாக அரைச்சி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம தேங்காய் அரைப்பையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோங்கன்னா, வெளிச்செண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவியல் ரெடி ஆகிட்டு, சாம்பார், அவியல், ரசம் வச்சு நம்ம சദ്യக்கு விளம்பும் போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாழை இலையில் வச்சு சாப்பிடலாம். இது சദ്യ அவியல் தான் நான் செஞ்சுருக்கேன். இஷ்டப்படுதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு காய் எல்லாத்தையும் உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டு தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு ஊற்றி நம்ம காயை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் கழுகிட்டு வந்து குக்கரில் அது மட்டும் வேக வைக்கலாம். ஏன்னா சாம்பாரை பொறுத்த வரைக்கும் காய் கடி போட்டு சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு காய்கறியெல்லாம் வெந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், 2-3 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி இதை இனி வேக வைக்கணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி தான் இதை செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆக்கிட்டோம். இனி தேங்காய் அரைச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி ஊற்றிட்டா, எண்ணெய் தாளித்து ஊற்றிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க நம்ம வெண்டைக்காவும் சேர்த்தாச்சு. இனி தாளித்து கொட்டினா சாம்பார் ரெடி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி தாளித்து ஊற்றிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் வறுத்து அரைச்சா சாம்பார் ரெடி. இப்படி வெரைட்டியான சாம்பார் ரெசிபி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.